இப்போ பொதுவாக வந்து தங்கம் வந்து ஒரு தெருவுக்கு 10 கடைகள் இருக்குது, 10 கடைகள்லையும் விற்கிறாங்க. அந்த தங்கத்தோட அங்கே வாங்குற தங்கத்துக்கும் உங்கள்கிட்டையும் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? விலையில் ஏதாவது வேறுபாடு இருக்குமா? நல்ல ஒரு கேள்விங்க சார். மற்ற கடையில் வந்து சேதாரம் சொல்கிறாங்களே, இந்த ஆட்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க பாருங்கள் கடைக்காரங்க, சேதாரம். அந்த சேதாரத்தில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் சார். எப்படி வித்தியாசம் இருக்குன்னா, அங்கெல்லாம் வந்து தெரியாது எனக்கு, 14%, 15%, 20% சொல்கிறாங்க. நம்ம அப்படிலாம் பண்ணுறது இல்லைங்க சார். செய்கூலி கிடையாது, ஒன்லி சேதாரம். 8% இப்போ எல்லா கஸ்டமர்ஸுக்கும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். கடைக்கும் எங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவரனுக்கு 5000 வித்தியாசம் வரும் சார். 5 சவரம் வாங்கினா 25,000 உங்கள் மிச்சம். 25,000 நீங்கள் ஒரு 3 கிராம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிடலாம், 3-4 கிராம். ஸோ நாங்கள் இந்த சேதாரத்தில் தான் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். இன்னொரு வித்தியாசம்னா, எந்த கடைக்காரமே வந்து அவர் உட்காந்து ஒன்றும் செய்கிறது கிடையாது. எங்களை மாதிரி ஆச்சாரியிட்ட கொடுத்து தான் வாங்கிட்டு எங்ககிட்ட 6% பார்கெயின் பண்ணி எங்களை தலைமொழி அடித்து 6% தான் நீ செய்யணும்னு சொல்லி அந்த 6% பார்கெயின் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா 13, 14, 15% ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ எல்லா கடையிலையுமே இதுதான் நடக்குது. நம்மக்கிட்ட அப்படி இல்லை, ஃபிக்ஸிங். எந்த நகை செஞ்சாலும் 8%, சேதாரம் 8%, கூலி நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் மற்ற கடைக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, அங்கே ஒரு 10 பொருள் வச்சுருப்பாங்க, அந்த 10ல் ஒன்று பார்ப்பீங்க, அதை எடுத்துகிட்டு வருவீங்க. இது வந்து மற்ற கடையில் நடக்குது. நம்மக்கிட்ட எப்படி அப்படின்னா, நீங்கள் மனசில் ஒன்று நினைப்பீங்களே ஒரு டிசைன்ஸ், அது என்னால் செஞ்சு தர முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எனக்கு வந்து இந்த மோதிரம் நெட்டில் பார்த்து மிக்சிங்கில் வர மாதிரி வேணும், அந்த மாதிரி வித்தியாசமாலாம் வந்து எங்களால் செஞ்சு தரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தேவை, எந்த நகையில் எந்த ஐட்டம்னாலும் சரி, இந்த மாதிரி தேவை உங்களுக்கு அப்படின்னா என்னோடய நம்பர் வந்து 916-916-0208.